ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூவோட ஒரே ஒரு இதழ் மட்டும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம டிஷ்ஷோட ஹீரோவான 1/2 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மல்லி, புதினா இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீஸ் புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விடும்போதே நம்ம குக்கருக்கு அடியில் ஒட்டி இருக்கிற மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அடுத்ததாக அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சாதத்தோடு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போது நல்லா கழுவி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். குக்கரோட ஸ்டீம் இறங்குனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதிரியாக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைட்லேருந்து எடுத்ததும் அரிசியெல்லாம் உடையாமல் உதிரியாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த பீஸ் புலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பீஸ் புலாவுக்கு நான் சைடில் பேபிகார்ன் கிரேவியோட சர்வ் பண்ணேன். இந்த பேபிகார்ன் கிரேவியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இனியா ஆன் த கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை.